எழிலரசி ஜெயபாண்டியன். இன்றைக்கி டாப்பிக்கு 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஒளியியல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லைட், டுடேஸ் டாபிக் இஸ் லைட். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அக்வயர் நாலேஜ் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ், ஆடிகளினுடைய பல்வேறு வகைகளை நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் இமேஜ் ஃபார்மேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அதாவது கோளக ஆடியில் தோன்றும் பிம்பங்கள், அதை பற்றி புரிந்து கொள்ளலாம். நோ அபவுட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், கோளக ஆடியினுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அக்வயர் நாலேஜ் அபவுட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஒளி எதிரொலித்தலுக்கான விதிகள் அப்படிங்கிறத இதில் படிக்க போகிறோம். அண்ட் தென் கம்பேர் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலித்தல் அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்தல் அப்படிங்கிறத பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கெலடாஸ்கோப் அண்ட் பெரிஸ்கோப், அதாவது கெலடாஸ்கோப் மற்றும் பெரிஸ்கோப் அது எப்படி செயல்படும் தத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஃபைனலாக அண்டர்ஸ்டாண்ட் ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், ஒளி விலகல் மற்றும் நிறப்பிரிகையினை புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் கற்றல் நோக்கங்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒளியியல் லைட் அப்படிங்கிற பாடமே ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடியது தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கான விஷயங்களை ரிலேட் பண்ணி நம்ம இந்த பாடத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, லைட் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு ரீச் ஆகுது, அதை நம்ம எப்படி உணர்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பார்வை அப்படிங்கிறது மூலமாக நம்ம என்ன செய்யலாம், லைட்டுங்க அப்படிங்கிறத உணர முடியும். ஸோ அந்த பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி லைட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது நம்ம என்ன கலரில் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் உணர முடியுது. ஸோ இதை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிகழக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஒளி அப்படிங்கிறத நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குறோம். இப்போ வாட் இஸ் லைட் அப்படின்னு சொன்னால், லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இது பேசிக்காக 6th ஸ்டாண்டர்டு பேசிக்காக சயின்ஸில் லைட் அப்படிங்கிற விஷயத்த எந்த கிளாஸில் கொடுத்தாலுமே இது இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒளி அப்படின்னாலே அது ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது நேர்கோட்டில் செல்லக்கூடியது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக, யூ ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் லோயர் கிளாஸஸ் how it is reflected by the polished surfaces such as plane mirrors. This reflecting property of light is applied in various devices that we use in our daily life. அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் சமதள ஆடை அப்படிங்கிறது பளபளப்பான பொருளை எவ்வாறு ஒளி எதிரொலிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் கீழ் வகுப்புகளில் படிச்சிருக்கோம். அடுத்ததாக ஒளியினுடைய எதிரொலிக்கும் பண்பு அப்படிங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது பல்வேறு பயன்பாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக, இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் லைக் ஸ்பெரிக்கல் மிரர் அண்ட் பராபலிக் மிரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோளக ஆடி மற்றும் பரவளைய ஆடி அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கோளக ஆடி மற்றும் பரவளைய ஆடைகள். அந்த பரவளைய ஆடை அப்படிங்கிறது கோளகமாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பரவளைய ஆடைகள் அப்படிங்கிறது புதிதாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது. அதே போல் ஒளி எதிரொலிப்பு அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய விதிகள், அந்த ஒளி விலகல் விதிகள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கெலடாஸ்கோப் அண்ட் தென் பெரிஸ்கோப் இதை பற்றின விஷயங்களையும் அந்த ஒளியியல் கருவிகளை பற்றியும் நம்ம இந்த பாடத்தில் படிக்கலாம். யூ வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் த laws of reflection and the laws of refraction and some of optical instruments such as periscope and kaleidoscope which work on these principles. இதனுடைய அடிப்படையில் கெலடாஸ்கோப் அண்ட் பெரிஸ்கோப் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மிரர்ஸ், ஆடைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆடைகள் அப்படிங்கிறது டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கறது தான். நம்ம ஒப்பனை செய்வதற்கு, அதாவது நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படிங்கிறது தான் சாதாரணமான ஆடை, முகம் பார்க்கும் ஆடை. இது ஒளியை என்ன செய்யும் அப்படின்னா, அதன் மேலே விழக்கூடிய ஒளியை எதிரொலிக்கும் தன்மையுடையதாக இது செயல்படுது. ஸோ இந்த சாதனம் நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஆடை சமதள ஆடையாக நம்ம பயன்படுத்துவோம். முகம் பார்க்கும்
கண்ணாடி அப்படின்னு சொல்லும்போது. We use mirrors in our daily life for various purpose. Mainly we use them for beautifying us. The mirror is an optical device with a polished surface that reflects the light falling on it. A typical mirror is a glass sheet coated with aluminum or silver on one of its sides to produce an image. ஸோ ஒரு பக்கம் மட்டும் அந்த பூச்சி இருப்பாங்க, அலுமினிய பூச்சி அல்லது வெள்ளி பூச்சி. அது வந்து என்ன பண்ணுது, அதன் மேலே விழக்கூடிய ஒளியை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிரர்ஸ் ஹாவ் அ plain or curved surface. Curved mirrors have surfaces that are spherical, cylindrical and parabolic and ellipsoid அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமதள மற்றும் வளைந்த பரப்புடையது, வளைவு ஆடைகள், கோள, உருளை மற்றும் பரவளைய மற்றும் நீள்வட்ட வடிவ பரப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆடியினுடைய வடிவம் அப்படிங்கிறது அது உருவாக்கும் பிம்பத்தினை தீர்மானிக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. The shape of mirror determine the type of image it forms. Plane mirrors form the perfect image of an object அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமதள ஆடி ஒரு பொருளினுடைய சரியான பிம்பத்தை உருவாக்குதுன்னு சொல்கிறோம். அதே வேளையில் வளைவு ஆடைகள் பெரிதான அல்லது சிறிதான பிம்பங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. whereas curved mirrors produce images that are either enlarged or diminished அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆடைகள் அப்படிங்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன மைண்ட் மேப் மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, மிரர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சமதள ஆடைகள் மற்றும் வளைவு ஆடைகள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. பிளேன் மிரர்ஸ் அண்ட் கர்வ்டு மிரர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சமதள ஆடைகள் அப்படிங்கிறது வளைவு ஆடைகள் அப்படிங்கிறதுலையும் வளைவு ஆடைகளை பற்றி ஒரு 4 வகையான பிரிவாக பிரிக்கிறாங்க. கோளக ஆடி, உருளை ஆடைகள், பரவளைய ஆடைகள், நீள்வட்ட ஆடைகள் அப்படின்னு சொல்லி ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரர், பெராபலிக் மிரர் அண்ட் எலிப்சாய்டு மிரர் அப்படின்னு சொல்லி 4 வகையான ஆடைகளாக பிரிக்கிறாங்க. ஸோ இது ஒன்றொன்றுத்தையும் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோளக ஆடைகள், அதாவது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்னால் என்ன? இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த வட்டத்தில் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எதுவோ அதுதான் வந்து அந்த மிரர்னுடைய ரிஃப்ளெக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது உள்பக்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இந்த டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்கிறாங்க, கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது அவுட்டரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ் மீடியமில் குழியாடி மற்றும் குவியாடி அப்படின்னு பிரிக்கிறாங்க. கான்கேவ் குழி, கான்வெக்ஸ் குவி. இந்த ஒரு சர்க்கிள் போட்டு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே அது மறக்காது. ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்தில் உள்பக்கமாக ரிஃப்ளெக்ஷன் வர்றதை வந்து குழியாடின்னு சொல்லலாம். குழிந்த பகுதியில் இருக்குது அப்படி சொல்லலாம். மேல் பகுதியில் வரும்போது ஒரு கரண்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டி ஆர் ஸ்பூன் அதை நம்ம யூஸ் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடியது வந்து குழி. ஸோ அதுதான் எதிரொலிக்கும் பரப்பாக நம்ம எடுத்தோம்னா அது குழியாடி, கான்கேவ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே ஸ்பூனை வந்து நம்ம கரண்டியை வந்து நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் அவுட்டர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மேலே அப்படியே பெண்ட் ஆகிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்ஃபேஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர், குவியாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்கேவ், கான்வெக்ஸ். கான்கேவ் மிரர் அப்படிங்கிறதுல a spherical mirror in which the reflection of light occurs and its concave surface is called concave mirror சொல்கிறாங்க. These mirrors magnify the object placed close to them. The most common example of a concave mirror is the makeup mirror. ஸோ கான்கேவ் மிரருங்கிறதுக்கு நல்ல சரியான உதாரணமாக மேக்கப் மிரரை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கான்கேவ் மிரர்னால் என்ன, அதனுடைய உதாரணம் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும். ஸோ ஒரு கோளக ஆடியினுடைய குழிந்த பரப்பு, அது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை, குழிந்த பரப்பு. ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம், குழியாடி அப்படின்னு சொல்கிறோம்.
இதுக்கு அருகில் வைக்கக்கூடிய பொருள் இது என்ன பண்ணோன்னா பெருசாக்கி காமிக்கும். தீஸ் மிரர்ஸ் மேக்னிஃபை த ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் க்ளோஸ் டு them. அதே போல் பெரிதாக்கி காமிக்கும். ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படக்கூடிய கண்ணாடி குழியாடிக்கான பொதுவான உதாரணமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குவியாடி, கான்வெக்ஸ் மிரர், a spherical mirror in which the reflection of light occurs at its convex surface is called convex mirror. The image formed by this mirror is smaller than the object. அதாவது ஒரு கோளக ஆடியினுடைய குவிந்த பரப்பு, அது குழிந்த, தமிழில் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அது குழிந்த, இது குவிந்த. குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நடந்ததுன்னா அது குவியாடி. இந்த ஆடைகளால் உருவாக்கப்படும் பிம்பம் பொருளினுடைய அளவை விட எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சிறிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடத்தும் போது சொல்கிற விஷயங்களை எல்லாம் நீங்களும் கூடவே அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க. ஸோ குவியாடினா என்ன, இங்கே வந்து கான்வெக்ஸ் மிரர் இங்கிலீஷ் மீடியமில் இது வந்து எப்படி காமிக்கும், ஸ்மாலர் தேன் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடைகளால் உருவாக்கக்கூடிய பிம்பம் எப்படி இருக்கும், பொருளின் அளவை விட சிறியதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது. எந்த வகுப்பு போனாலும் இது உங்களுக்கு மாறாத ஒரு விஷயம். பேசிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஸோ இது எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வாகனங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம வந்து பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம், வண்டிகள், வாகனங்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த குவியாடி தான் பயன்படுது. ஸோ எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பராப்ளிக் மிரர்ஸ், பரவளைய ஆடிகள். இந்த பரவளைய ஆடிகள் அப்படின்னு சொல்லும்போது which is in the shape of parabola is one type of curved mirror அப்படி சொல்கிறாங்க. It has a concave reflecting surface and the surface directs the entire incident beam of light of converge at its focal point அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பரவளையத்தை போன்ற வடிவத்தை உடைய ஆடியால் பரவளைய ஆடி அப்படின்னு ஒரு வகை வளைவு ஆடி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது குழிந்த எதிரொலிக்கும் பரப்பை பெற்றிருக்கும். இந்த பரப்பு அதன் மீது விழும் ஒளிக்கற்றை முழுவதையுமா அது என்ன பண்ணுது, அதனுடைய குவிய புள்ளியில் குவிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பரவளைய ஆடி. உங்களுக்கு அந்த படமும் குறிப்பிட்டிருக்காங்க, பராப்ளிக் மிரர். இந்த சேம் வே இதே போல் ஆடியினுடைய குவி மையத்தில் which is in the shape of parabola is one type of curved mirror. It has a concave reflecting surface and the surface directs the entire instant beam of light of converge and its focal length ன்னு சொன்னோம். In the same way, light rays generated by the source placed at the focal point will fall on the surface and they will be diverged in direction which is parallel to the principal axis of the parabolic mirror அப்படி சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆடியில் குவிய புள்ளியில் வைக்கப்பட்டிருக்க அந்த ஒளி மூலம் அது ஒன்றிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளி கற்றைகள் இந்த பரப்பின் மீது பட்டு பரவளைய ஆடியினுடைய முதன்மை அச்சிற்கு இணையான திசையில் இது என்ன பண்ணும், விரிந்து செல்லும் அந்த கதிர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கதிர்கள் பொலிவு குறையாமல் மிக நீண்ட தொலைவிற்கு பயணிக்கக்கூடியது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ த பராப்ளிக் மிரரில் the light rays will be reflected to travel a long distance without getting diminished அப்படின்னு சொல்கிறாங்க. Parabolic mirrors also known as parabolic reflectors are used to collect to project light energy, heat energy, sound energy and radio waves. They are used in reflecting telescopes, radio telescopes and parabolic microscopes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They are also used in solar cookers and solar water heater. அதாவது பரவளைய எதிரொலிப்பான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பரவளைய ஆடிகள் ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒலி ஆற்றல் மற்றும் ரேடியோ அலைகள் இதிலெல்லாம் வந்து போன்றவற்றை சேகரிக்க அல்லது வீழ்த்த பயன்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், ரேடியோ தொலைநோக்கிகள் மற்றும் ஒளி பெருக்கிகளையும் இது பயன்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சூரிய சமையற்கலன், சூரிய வெப்ப சூடேற்றி இதிலெல்லாமும் இது பயன்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கலாம். பராப்ளிக் மிரர், பராப்ளிக் மிரர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு படமாக காண்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல இந்த பரவளைய ஆடைகளை எப்படி பயன்படுத்தினாங்க அறிவியல் அறிஞர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வானிலை வாங்கி ஆண்டனா வடிவில் வடிவமைக்கப்பட்டதை சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3.1
3.1 to 3.2. Terms related to spherical mirrors. பரவளைய ஆடிகளை தொடர்ந்து terms related to spherical mirrors அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கோளக ஆடைகள் தொடர்பான சொற்கள், கோளக ஆடைகள் தொடர்பான சொற்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். வளைவு மையம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், ஆடி மையம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வளைவு ஆரம், பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சு, ஃபோக்கஸ் குவியம், குவிய தொலைவு, ஃபோக்கல் லென்த். இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு கோளக ஆடி அப்படின்னு நம்ம படிக்கிறோன்னா, ஒரு மிரர் பற்றி, ஸ்பெரிக்கல் மிரர் ஏதோ நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ கோளக ஆடிகள் தொடர்பான சொற்களில் ஃபஸ்ட்டு கர்வ்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன ஆடியை கருதுகிறோமோ அந்த ஒரு ஆடியினுடைய எந்த கோலத்திலிருந்து உருவாக்கப்படுதோ அந்த கோலத்தினுடைய மையம், அதுதான் வந்து வளைவு மையம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சருங்கிறது இதுதான். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வளைவு மையம். ஸோ சி அப்படிங்கிற ஆங்கில எழுத்தால் குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக செகண்டு ஆடி மையம். ஆடி மையம் அப்படிங்கிறது கோளக ஆடியினுடைய வடிவியல் மையம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை பி அப்படிங்கிற எழுத்தால் குறிப்பிட்டிருக்காங்க. போல், இதுதான் வந்து ஆடி மையம், அந்த ஆடியினுடைய மையம் இதுதான். அடுத்ததாக வளைவு ஆரம். வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் இங்கே இந்த சைடில் இருக்கட்டும், கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் போட்டு காண்பிச்சிருக்காங்க. நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை இப்படி சொல்கிறேன். வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை கேபிட்டல் ஆர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லும்போது அதை கதிர் வரைபடங்களில் கேபிட்டல் ஆர்ங்கிற எழுத்தில் ஆடி மையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம். Principal axis, the line joining the pole of the mirror and its center of curvature is called principal axis. அடுத்ததா ஃபோக்கஸ் குவியம், இது வந்து முதன்மை அச்சு. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் வந்து வளைவு ஆரம், கேபிட்டல் ஆர். பிரின்சிபல் ஆஃப் ஆக்சிஸ் அப்படிங்கிறது முதன்மை அச்சு, அதாவது ஆடி மையம் வளைவு மையம் இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு, அதுதான் வந்து முதன்மை அச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முதன்மை அச்சு அப்படிங்கிறது பிரின்சிபல் ஆக்சிஸ் இதை கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இது கான்கேவ் மிரருக்கு, இங்கே வந்து கான்வெக்ஸ் மிரருக்கான பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சு இதுதான். ஸோ முதன்மை அச்சு என்பது இப்படி தான் குறிப்பிடுறாங்க, குழியாடி குவியாடியில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, இது வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு. கான்கேவ் மிரருக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த சைடில் வரும். சரியா? ஸோ டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஏ ஸ்பெரிக்கல் மிரர், இதுதான் வந்து உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. குவியம் அப்படிங்கிறது வந்து எந்த புள்ளியில் குவியுதோ அது வந்து குழி ஆடி மற்றும் குவியாடி, அதுதான் வந்து முதன்மை குவியம் அல்லது குவியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, அல்லது குவிய புள்ளி அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அதுதான் வந்து குவியம் அல்லது குவிய புள்ளி. ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லும்போது appear to the diverge form a point on the principal axis. That means this point is called the focus or principal focus அப்படின்னு சொல்கிறாங்க. It is also known as focal point. It is denoted by the letter capital F அப்படிங்கிறது. குவியம் அப்படிங்கிறது கேபிட்டல் எஃப். குவிய தொலைவு அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆடி மையம் மற்றும் முதன்மை குவியம் இந்த ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய தொலைவு தான் குவிய தொலைவு. இது ஸ்மால் எஃப் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ கோளக ஆடியினுடைய குவிய தொலைவிற்கும் வளைவாரத்துக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு, அதுதான் குவிய
தொலைவு அந்த தான் என்ன சொல்கிறாங்கன்னா வளைவின் ஆரத்தில் பாதியாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ குவிய தொலைவு அப்படிங்கிறது வளைவு ஆரம் பை 2 ரெண்டால் அதை வந்து 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா அதுதான் அதனுடைய ஃபோக்கல் லென்த், குவிய தொலைவு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை 2. இதுதான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய குழியாடி குவியாடியினுடைய அது ரிலேட்டடான சொற்கள் அப்படிங்கிறது. அடுத்தது இதில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் எல்லாம் 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ அது நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. கோளக ஆடை ஒன்றினுடைய வளைவாரம் 20 சென்டிமீட்டர்னால் அதனுடைய குவிய தொலைவு அப்படிங்கிறது வளைவாரம் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். குவிய தொலைவு எஃப்ங்கிறது வளைவாரம் பை 2. ஸோ ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோன்னா ஆர் பை 2ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 20 by 2, 10 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் 7 சென்டிமீட்டர். வாட் இஸ் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர்னு கேட்குறாங்க. கோளக ஆடை ஒன்றினுடைய குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர்னால் அதனுடைய ஆடையின் வளைவாரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 into ஃபோக்கல் லென்த். திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 2 into 7. ஸோ 14 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர் என்பது இதனுடைய விடையாக குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக கோளக ஆடையில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கோளக ஆடையில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ கோளக ஆடையில் தோன்ற பிம்பங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அட்டவணை ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டேப்லெட் காலம் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப கிளியராக எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளினுடைய நிலை, பிம்பத்தின் நிலை, பிம்பத்தினுடைய அளவு, அந்த பிம்பத்தினுடைய தன்மை, இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அட் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் அந்த பொருளினுடைய நிலை, பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் அட் எஃப்பில் இருக்கும், கேபிட்டல் எஃப்பில் இருக்கும். இந்த இமேஜினுடைய சைஸ் எப்படி இருக்கும், புள்ளி அளவிற்கு மிகவும் சிறியதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நேச்சர் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு சொல்லும்போது வர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரான மற்றும் மாயபிம்பமாக அது காணப்படும். இந்த மாதிரி ஒரு குழியாடி மற்றும் குவியாடி இந்த ரெண்டுத்துலேயும் தோன்றக்கூடிய நிலைகள், பொருளின் நிலை, பிம்பத்தின் நிலை, அதனுடைய அளவு, அதனுடைய தன்மை, இது 4ஐயும் உங்களுக்கு டேப்லெட் காலம் மூலமாக அழகாக சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக வளைவு ஆடையினுடைய பயன்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வளைவு ஆடையின் பயன்கள். ஸோ வளைவு ஆடை அப்படின்றதுக்கு முன்னாடி செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வெளி குவிந்த கரண்டி, உட்குவிந்த கரண்டி, ஏற்கனவே நான் சொன்ன அதே உதாரணம் தான். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வளைவு ஆடையின் பயன்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கர்வ்டு மிரர் அப்படின்னு சொல்லும்போது கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு while applying makeup or shaving as they provide a magnified image அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிதான பிம்பத்தை உருவாக்குறதுக்கு, அதே போல் அது உருவாகும் போது ஒப்பனை கண்ணாடியாகவும் முகச்சவர கண்ணாடியாகவும் இந்த குழி ஆடை பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. they are used in torches, search lights and headlights as they direct the light to a long distance அப்படி சொல்கிறாங்க. ஒளியை வந்து நீண்ட தூரத்துக்கு பரவ செய்யும்போது டார்ச் விளக்குகள், அந்த தேடும் விளக்குகள், வாகனங்கள், இந்த முகப்பு விளக்கு, இதிலெல்லாம் இந்த குழியாடி பயன்படுது. they can collect the light from a larger area and focus it into a small spot, hence they are used in solar cookers. குழியாடி அப்படிங்கிறது பரந்த பரப்பிலிருந்து ஒளியை சேகரிக்கிறதுனால ஒரு புள்ளியில் குவிய செய்து, இதனால் இந்த வகை ஆடைகள் வந்து சூரிய சமையற்கலன் பயன்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. they are used as head mirrors by doctors to examine the eye, ear, nose and throat as they provide a shadow free illumination of the organ. அதாவது நிழலை ஏற்படுத்தாமல் உறுப்புகளை தெளிவாக காட்டுறதுனால கண், காது, மூக்கு மற்றும் தொண்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை சோதித்து பார்ப்பதற்கு மருத்துவர்கள் அணிந்திருக்கக்கூடிய தலை கண்ணாடிகளில் குழியாடை பயன்படுத்தப்படுது, டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக they are also used in ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், அதுலேயும் இந்த குழியாடி பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸு 4 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக கான்வெக்ஸ் மிரர், குவியாடிகள்.
குவியாடைகள் அப்படிங்கிறதுல குவியாடைகள் வாகனங்களுடைய பின்காட்சி ஆடைகளாக பயன்படுது. இவை வெளிப்புறம் வளைந்திருப்பதால் நேரான பிம்பம் மற்றும் அகன்ற பார்வை புலத்தை இது தருது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த குவியாடைகளை பற்றி நம்ம சொன்னது தான் பாயிண்ட் அவுட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதை நீட்டாக படிச்சுக்கலாம். கான்வெக்ஸ் மிரர் ஆர் யூஸ்ட் இன் வெஹிக்கிள்ஸ் ஆஸ் rear view mirrors because they give an upright image and provide a wider field of views as they are curved outwards. Second, they are found in the hallways of various buildings including hospitals, hotels, schools and stores. They are usually mounted on a wall and ceiling where hallways make sharp turns அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மருத்துவமனை, தங்கும் விடுதிகள், பள்ளிகள் மற்றும் அங்காடிகளில் இவை பயன்படுது. பெரும்பாலும் குறுகிய வளைவுகள் கொண்ட கட்டடத்தின் சுவர்கள் அல்லது கூரைகளில் இந்த ஆடைகள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேர்ட் ஒன், தேர் ஆல்சோ யூஸ்ட் ஆன் ரோட்ஸ் வேர் தேர் ஆர் ஷார்ப் கர்வ்ஸ் அண்ட் டர்ன்ஸ். அதாவது சாலையினுடைய மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் இந்த குவியாடைகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் வச்சுருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து குவியாடையினுடைய பயன்களாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆடைகள், அந்த ஆடைகளினுடைய வகைகள், அந்த வகைகளில் அது எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம், அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றின விஷயங்களை இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மற்ற தலைப்புகளை அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.